மேம் வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் நேம் மேம்? சுமிதா. மேம் நான் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன், அதில் இருக்கவங்க யாருன்னு சொல்லுங்கள் மேம். இவங்க யார் மேம்? இவங்க மன்மோகன் சிங். மேம் இவங்களை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? இவங்களை பற்றி என்னென்னா 1991 நமக்கு வந்த பொருளாதார நெருக்கடியை அவர் சமாளித்த விதம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வேறு என்ன மேம்? அவர் நிறைய ஒரு போஸ்டிங்கில் இருந்தார். அவர் வந்து நம்மளோட பிரதமர். அவ்வளோதானா மேம்? சிம்பிளாக முடிச்சிட்டாங்க மேம். இப்போ அவருக்கு 92nd பர்த்டே வருது மேம். அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷயம் சொல்லிடலாம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. அவ்வளோ ஐயா வணக்கம் ஐயா. உங்கள் பேர் ஐயா? ராமலிங்கம். உங்கள் பேர் ஐயா? ராகேஷ். ஐயா நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அதில் இருக்கிற யாருன்னு கொஞ்சம் உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இவங்க யார் ஐயா? மன்மோகன் சிங். மன்மோகன் சிங். சரி ஐயா, இவங்களை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? கட்சியில் இருந்தாங்க, கட்சியில் இருந்தாரு, நல்லா பண்ணுவார், நல்லா செய்வார், பிரதமராக இருந்தாங்க. சரிங்க ஐயா. இவருக்கு வந்து இப்போ 92வது பிறந்தநாள் வந்து வரப்போகுது. அதுக்கு ஒரு வாழ்த்து ஒன்று தெரிவிச்சிருங்க ஐயா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரிங்க ஐயா. இவங்க யார் ப்ரோ? மன்மோகன் சிங். ப்ரோ இவங்களை நீங்கள் அங்கே பார்த்துருக்கீங்களா? இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிரைம் மினிஸ்டராக இருந்தார், ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் இதுக்கு முன்னாடி. ஓகே ப்ரோ. அவர் யார் தெரியுமா ப்ரோ? இவர் இப்போ இருக்க பிரைம் மினிஸ்டர். இவங்களும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, அவங்களும் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. இவங்க 2 பேர் ஆட்சி காலத்தில் நீங்கள் என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க? இதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஸ்டூடெண்ட் லோனு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அது மூலிமா எங்கள் அண்ணன் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து படித்து அதில் அந்த வழியாக இப்போ முன்னேறி இருக்காங்க இப்போலாம். இப்போ இவர் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணல, பட்டு சொன்னதே பண்ண மாட்டேங்கிறாரு. 15 லட்சம் வந்துருக்குமே ப்ரோ. அதுதான் சொல்கிறேன். இப்போது அது சொன்னதே பண்ண மாட்டாருன்னு தானே சொல்கிறேன். இவர் வந்து பண்ணதை மட்டும்தான் சொன்னார், பண்ணிட்டாரு. பட் இவர் வந்து சொன்னதே பண்ண மாட்டேங்கிறாரு. அதுதான் வந்து இப்போ சொல்ல வேறு ஒன்றும் இல்லை. இந்த 2 ஆட்சியில் எந்த ஆட்சி ப்ரோ சிறந்ததாக இருந்தது? யார் ஆளுமை சிறந்ததாக இருந்தது? அவர் ஆட்சி தாங்க, எல்லாரும் கேட்டாலும் அதங்க சொல்லுவாங்க. சரி ஐயா வணக்கம் ஐயா. நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறேன் ஐயா. இவங்க யார் ஐயா? மன்மோகன் சிங். இவங்களை பற்றி என்ன ஐயா நினைக்கிறீங்க நீங்கள்? அவங்க நல்ல இது பண்ணியிருந்தாங்க. முதல்ல அவர் என்னவையா இருந்தார் முன்னாடி? பிரதமர். அவரோட ஆட்சிகள் எப்படியா இருந்துச்சு? அவர் நல்லா இருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அப்போ அவர் எப்படி அவங்க ஆட்சி காலம் இப்போ இருக்கிறவங்களோட அப்போக்கே அப்போ நல்ல நம்பர் 1ல் இருந்தாங்க. அவங்க தான் நல்லா பார்த்துருந்தாங்க. இப்போ இருக்க ஆட்சிக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுதுங்களா? இப்போ இருக்கிறது வேஸ்ட்டுங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அவருக்கு இப்போ 92வது பிறந்தநாள் விழா வரப்போகுது. 26ஆம் தேதி அவர் பிறந்தநாள் கொண்டாட போகிறாரு. அவருக்கு நீங்கள் ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லிவிடுங்க ஐயா. இனிய பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே மன்மோகன் சிங் ஐயாவுக்கு. ரைட் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. உங்கள் நேம் ஐயா? உங்கள் பேர்? கிருபானந்தம். கிருபானந்தம். நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் ஐயா. அதில் இருக்கவர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இவங்க யார் ஐயா? முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். இவரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஐயா? என்ன ஏதுன்னு தெரியுமா இவங்க? பார்த்துருக்கேன், நேராக பார்த்துருக்கேன். முன்னால் வந்து கலைஞர் சட்டசபையை ஓப்பன் பண்ணுவார். அங்கே பார்த்து பேசுங்க. ஓமந்துரா சட்டசபையை கலைஞர் ஓப்பன் பண்ணார். ஓகே ஓகே. நீங்கள் அங்கே அந்த டைமில் அங்கே தான் இருந்தீங்களா? கூட்டு அங்கே தான். ஓகே ஓகே ஐயா. இவர் வந்து பிரதமராக இருந்தாருங்களா ஐயா? அந்த ஆட்சி காலம் எப்படியா இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்ல ஆட்சி காலமாக தான் இருந்தது. சரிங்க. அவருக்கு இப்போ 92வது பிறந்தநாள் வரப்போகுது. அவருக்கு ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லிவிடுங்க. மன்மோகன் சிங் பிரதமருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. மக்கள் பேச்சு நேயர்களே, இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க, நம்ம மக்கள்கிட்ட வந்து மன்மோகன் சிங் அவர்களை பற்றி ஃபோட்டோ காமிச்சு கேட்டோம். அவங்க யார் என்ன ஏதெல்லாம் மக்கள் சொல்லியிருப்பாங்க, அவங்கவுங்க கருத்து சொன்னாங்க. இப்போது நான் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்க செல்வின்றவங்க கிட்ட நான் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அந்த ஒரு காணொலியும் இப்போ இதை வரப்போகிற வீடியோவில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அவங்க வந்து மன்மோகன் சிங்கோட லைஃப் ஜேர்னியில் அவங்களும் ஒரு பங்காற்றிருக்காங்க. அவங்கள பற்றி டாக்குமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு மன்மோகன் சிங்கை பற்றி இன்னும் நிறையாவே தெரியும். ஸோ அந்த மேமோட இன்டர்வியூவை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. மக்கள் பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கவங்க செல்வி மேம், சீனியர் ஜேர்னலிஸ்ட். நமக்கு மன்மோகன் சிங் அவர்களோட வாழ்க்கை வரலாறுலாம் நம்மளோட ஜென்ரேஷனில் இருக்கவங்க கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். ஸோ மேம் வந்து அவங்கள சம்மந்தமாக நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவங்க சம்மந்தமாக ஜேர்னலிஸ்டும் பண்ணியிருக்காங்க. மேம் கிட்ட நம்ம அது சம்மந்தமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நீங்கள் சொல்லுங்கள் மேம். மன்மோகன் சிங் எங்களை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் நாங்கள் நியூஸஸில் பார்த்துருக்கோம். நாங்கள் சொல்கிறது எல்லாமே 2K கிட்ஸ் எல்லாமே அவங்க ஜென்ரேஷனில் நாங்கள் பார்த்தது வளர்ந்தது எல்லாமே ஆஃப்டர் த காங்கிரஸ் பார்ட்டிக்கு அப்புறம் தான் நாங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். இப்போ இருக்க பார்ட்டி என்ன ரூல் பண்ணுறாங்களோ அதை தான் நாங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க நிறைய டேர்ம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. முதல்ல வந்து டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிடலாம். ஏன்னா செப்டம்பர் 26ஆம் தேதி அவரோட
பிறந்த நாள். பிறந்த நாள். தன்னோட 91வது வயசு முடிச்சுட்டு 92ல வந்து அடி எடுத்து வைக்கிறார். அவர் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும். நம்மளுடைய பொருளாதார இதுக்கு வந்து நிச்சயமா அவருடைய சிந்தனைகள், நமது பிரதமர் வந்து நரேந்திர மோடி ஐயா சொன்ன மாதிரி கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தாலும் அவருடைய கொள்கைகளும் சித்தாந்தமும் நிச்சயமா வந்து நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு இதாகும்னு சொல்லிட்டு இப்பதான் பேசினாரு. அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் இதுல இருந்து ஓய்வு பெறும்போது பேசினாரு. நிச்சயமா மன்மோகன் வந்து சிறந்த தலைவர் அப்படிங்கிறதுல யாருக்குமே எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுவும் இல்லாம வந்து எளிமையான தலைவர், கரப்ஷன் இல்லாத தலைவர். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்க உங்க ஜெனரேஷன், எங்களோட ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருந்தவங்க, எங்க அப்பா பெரியப்பா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க காமராஜர் அப்படி இருந்தார், கக்கன் அப்படி இருந்தார்லாம் சொல்லுவாங்க. ஆனா எங்களுக்கு உங்களுக்கும் தான் ஒரு வாழும் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து நிச்சயமா மன்மோகன் சிங் தான். டெல்லியில வந்து பார்க்கும்போது மன்மோகன் சிங் வந்து அவர் வந்து தன்னை ஒரு பொலிட்டீஷியனா, அரசியல்வாதியா அவர் எப்போதுமே தன்னை அடையாளப்படுத்தி கொண்டதில்லை. அவரோட கேரியர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா 50s அதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவரோட பொருளாதார பேராசிரியரா தன்னோட வாழ்க்கையை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில வந்து அவர் வேலை பார்த்தது அந்த 1966 to 69 அது வந்து மிகப்பெரிய ஒரு காலகட்டம். அந்த நேரத்துல வந்து உலகம் வந்து பொருளாதார சரிவை வந்து ஆப்பிரிக்க நாடுகள்லாம் சந்திச்சப்போ அந்த ஆப்பிரிக்க நாடுகள் ஒரு 140 நாடுகளை தூக்கி நிறுத்தின ஒரு தனி மனிதர் வந்து மன்மோகன் சிங் தான். இன்னும் அவருக்கு வந்து UNO பென்ஷன் வருது, வேற யாருக்குமே அவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்ததில்லை. அவரோட கான்ட்ரிபியூஷனோட பார்க்கும்போது இது ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் 70களில் பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அட்வைசரா வராரு. அதுக்கப்புறம் செக்ரட்டரியா வராரு, ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஆகிறாரு. உங்களுக்கு தெரியும் UGCயோட இது வரைக்கும் UGCயோட தலைவரா வராரு. அப்போ வந்து பிளானிங் கமிஷனோட ஒரு டெபுட்டி சேர்மன் அந்த அளவுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட என்ட்ரி வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரா வருது. அந்த கதையை கூட டெல்லி வட்டாரங்களை வந்து ஒரு சுவாரஸ்யமா சொல்லுவாங்க. 1991 மே மாசம் பாத்தீங்க அப்படிங்கும்போது பிரதமரா வந்து நரசிம்மராவ் தேர்வு செய்யப்படுறாரு. 1991 பிரதமர் ஆகும்போது நரசிம்மராவை பொறுத்தவரையில செகண்ட் சாய்ஸ் ஒண்ணுமே கிடையாதான். அவர் என்ன பண்ணார், பினான்ஸ் மினிஸ்டர்னா மன்மோகன் சிங் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் இது பண்ணிடுறாரு. அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதுக்கு முதல் நாள் பதவியேற்பு விழாக்கு முதல் நாள் வந்து இந்த செய்தியை வந்து தன்னோட பிரின்சிபல் செக்ரட்டரி மூலமாகவே அவருக்கு போகுது, நீங்க தான் வந்து பினான்ஸ் மினிஸ்டர். இவர் வந்து அது ஒரு ஜோக்கா நினைச்சுட்டாரு போல. அவங்களுக்கு வந்து இப்போ அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியாது. இல்ல, முறைப்படி அறிவிப்பு சொன்னப்புறமும் கூட அதை வந்து அவர் சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா அது வரைக்கும் ஒரு அரசியல்வாதியாவே இல்லைங்க, அவர் ஒரு பொருளாதார நிபுணர், அவ்வளவுதான். அப்புறம் வந்து 91ல வந்து பதவி ஏற்பு விழாக்கு வந்து சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் அவரை வந்து கொண்டு வந்து சேர்த்தினாங்க ராஷ்டிரபதி பவனுக்குன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படித்தான் அவருடைய அரசியல் என்ட்ரி நடந்தது. ஆனா பார்க்கும்போது அவருடைய காலகட்டங்கள் வந்து சவால்கள் நிறைஞ்சதா இருந்தது. அந்த சமயத்துல தான் உங்களுக்கு வந்து WTO எல்லாம் வருது, உலகம் வந்து உலகமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு புது வார்த்தையை வந்து இந்தியா வந்து உணர ஆரம்பிக்குது. அந்த காலகட்டத்துல இவர் வந்து நிறைய பண்ணினார். இவருடைய இது அப்படின்னு சொல்லும் போது அந்த இதை நிச்சயமா சொல்லணும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா அன்னைக்கு அவர் ஓபன் பண்ணினதுனால தான் இன்னைக்கு இவ்வளவு வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியா முழுவதும் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு ஆளுமைகளும் சொல்றாங்க, நாங்க பொருளாதாரத்தில் முன்னோக்கி போகின்றோம், அடுத்து எங்களுடைய இலக்கு 3வது இடம். நீங்க அந்த 3வது இடம் என்ன, முதலிடத்துக்கே போங்க, ஆனா உங்களுடைய கொஞ்சம் குனிஞ்சு உங்களுக்கு காலுக்கு கீழே இருக்கிற அஸ்திவாரத்தை பாருங்க. அது வந்து மன்மோகனும் நரசிம்மராவும் போட்டு கொடுத்ததுங்கிறத உங்களால மறுக்க முடியுமா? கரெக்ட். நம்ம இன்னைக்கு வந்து இந்த இந்தியா வந்து ஒரு வல்லரசா மாறுது அப்படின்னு மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னா கூட அதுல வந்து இவங்க 2 பேர்த்துடைய பங்களிப்பு அதிகம்னு நான் உணர்றேன். நம்ம 1991ல அவரோட ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும் போது அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை மேலும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். மேம் அது இன்னும் கண்டினியூஷனாக சொல்ல போனோம்னா இப்போ 1993லேருந்து 94க்குள்ள ஒரு சில அலிகேஷன்ஸ்லாம் அவங்க மேலே எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அவர் ரிசைன் பண்ண போனாருன்னு சொல்லிட்டுலாம் நான் நியூஸ் பார்த்துருக்கேன். அந்த ஒரு சூழ்நிலையில் அது எப்படி மேம் அவர் அந்த டிசிஷன் எடுக்க போனாரு, அதுக்கு மக்கள்கிட்ட இந்த ரியாக்ஷன்லாம் எப்படி இருந்தது? இல்லை பார்த்தீங்க அப்படின்னா 91ல வந்து யார் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் சரி, யார் FM நிதியமைச்சராக இருந்தாலும் சரி, அது வந்து அவங்களுக்கு ஒரு இக்கட்டான காலகட்டம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்திரமற்ற ஆட்சி, ஒரு நிலையான பிரதமர்கள் இல்லாம இந்தியா தடுமாறி கொண்ட நேரம். இப்ப வந்து நரசிம்மராவுடைய மினிஸ்ட்ரியில வந்து மன்மோகன் சிங் நுழைஞ்சிருந்தாலும் அதுல இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து பிரதமரோட பணியாற்றின அனுபவம் இருந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சந்திரசேகருக்கு வந்து
ஒரு ஆலோசகரா மன்மோகன் இருந்திருக்காரு. அதனால அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள், நாடு எதிர்கொண்ட சிக்கல்கள் வந்து பலமா இருந்தது. அந்த காலகட்டத்துல சில ஊழல் குற்றச்சாட்டுகள், எப்பவுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி வந்தப்ப கூட வந்து இவர் வந்து இல்ல ஒரு தார்மீக ரீதியில வந்து தான் ரிசைன் பண்ண போனாரு. இவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளவே படல. மன்மோகன் சொல்லிட்டார், நரசிம்மராவ் சொல்லிட்டாரு, மன்மோகன் உங்களை தவிர வேற யார் இந்த இடத்துல இருந்தாலும் இவ்வளவு அழகா சமாளிக்க முடியாது, இது சரி செய்யறதுக்கு நீங்க தான் சரியான மனிதர்னு சொல்லிட்டு அவரு நிச்சயமா அவர் விடவே இல்லை. அந்த அந்த நரசிம்மராவுடைய அந்த தீர்மானமும் சரி, அதுக்கப்புறம் இவருடைய செயல்பாடும் சரி, இவர் செயல்பாடுல எப்பவுமே வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா போச்சுங்க. இந்தியாவை சரியான பாதையில சரியான ஒரு இதுல வந்து வழி நடத்தி போனாங்க அப்படின்னு சொல்லலாம். அது சொல்றது அவங்க அப்படி வழி நடத்தி போனதுனாலதான் இன்னைக்கு இப்படி ஒரு ஆசியா நாடுகள்லயே ஒரு நல்ல ஒரு சூப்பர் பவரா இருக்கும். நான் கூட படிச்சது என்னன்னா, இப்ப 1991ல நம்ம எல்லாமே க்ளோஸ்ட் எக்கனாமின்னு சொல்றாங்க. க்ளோஸ்ட் எக்கனாமினா நம்மளால டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஊர் யாரும் பண்ண முடியாது. அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த காலகட்டத்துல சோசலிசம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்ப வர வர அந்த வார்த்தை காணாம போயிடுச்சுன்னு கூட பார்க்கலாம். இல்ல அது ஃபேட் ஆயிட்டு வருது. அதுல இருந்து ஒரு கேபிட்டலிசமா இல்ல வந்து ஒரு இதுக்கு கொண்டு வந்தாரு. ஆனா அதே சமயத்துல வந்து காமன் மேன் பாதிக்காமலும் ஒரு ஆட்சியை வந்து இது பண்ணாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது, பன்னாட்டு கம்பெனிகள் வந்தா சுதேசி அழிஞ்சிரும் அப்படின்லாம் இல்ல, அதை அழகா பேலன்ஸ் பண்ணினாரு. அதான் ஒரு சர்க்கஸ்காரன் கம்பி மேல நடக்கிற மாதிரி இருந்திருக்கும் போல இருந்தது அந்த காலகட்டத்துல. மன்மோகனுடைய முடிவுகளும் சரி, அவருடைய செயல்பாடுகளும் இருந்தது நிச்சயமா. ஆமாம். இப்போ எங்க காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இப்போ நிறைய பேர் நல்ல சிஸ்டம்லாம் யூஸ் பண்றாங்க, நல்ல சாஃப்ட்வேர் ஐடி துறைக்கெல்லாம் போறாங்க. இது எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டவர் அவர் தான். அவர் அந்த ஒரு க்ளோஸ்ட் எக்கனாமிலேருந்து ஓப்பன் எக்கனாமி மாற்றின உடனே தான் நீங்க சொன்ன அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்தது. உள்ள எல்லா கம்பெனியும் வெளிநாட்டு நிறுவனம்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்க இருக்க இந்தியர்கள் எல்லாம் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணி அவங்களும் நல்லா அவங்க வேலையில நல்லா செட்டில்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்தியன் எக்கனாமி பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்தியா வந்து ஒரு முரண்பாடுகள் நிறைந்த தேசம். எப்பவுமே நம்ம வந்து வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவோம். நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாத. வசுதெய்வ குடும்பம்னா ஒண்ணுமே இல்லைங்க, உலகம் முழுவதும் ஒரே குடும்பம். அதே சமயத்துல என்ன பண்ணுவோம், வெளிநாட்டு கம்பெனி உள்ள வரக்கூடாது, சுதேசிங்கிற வார்த்தையும் இங்கே இருக்கும். ஆக அந்த சுதேசத்தை ஒரு வசுதெய்வ குடும்பகமா எல்லாராலும் ஏத்துக்கிற வகையில அவர் பண்ணி கொடுத்தாருங்க. அதனால வெளிநாட்டு கம்பெனிகளும் வெளிநாட்டு முதலீடுகளும் வந்ததுனால இந்திய பொருளாதாரம் வந்து நலிவடையில உயர்த்தி காட்டினார். ஆமா மேம், அந்த ஒரு அலிகேஷன் அவர் மெயின்டைன் பண்ணதே ரொம்ப நம்ம ஒரு பாராட்டுகள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உள்ள வந்துருச்சு, பிரைவேட் கம்பெனிஸ்லாம் உள்ள வந்துருச்சு அப்படின்னா இப்போ ஒரு மாநிலமே ஒரு கவர்மெண்ட் துறையில ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அந்த டைம்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இப்போ பிரைவேட் துறைகள் உள்ள வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அது பாதிப்பு உண்டாக்கும். முக்கியமா அந்த மாநிலங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்துச்சு. அதை அவர் சூப்பரா மெயின்டைன் பண்ணி சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காரு மேம். அதுக்கு அவருக்கு உண்மையாக பாராட்டு கொடுத்து. நிச்சயமா மன்மோகன் இந்த நேரத்துல நினைவு சொல்வது மட்டும் இல்ல, அவரை பாராட்டவும் செய்யணும். ஒரு நல்ல அரசியல்வாதிங்க. அதனாலதான் அவரால் வந்து தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம அரசியல் களத்துக்கு போலாம். இப்ப அரசியல் களம் எப்படி ஸ்டார்ட் ஆனது? இல்ல, அவர் அரசியலுக்கு வந்து அவர் வந்து விரும்பி வரல, அவருக்கு அரசியல் பிடிக்காம தான் இருந்தது. ஒருவேளை நரசிம்மராவ் இவரை கூப்பிடல அப்படின்னு இருந்திருந்தா கூட வந்து அவர் அப்படியே ஒரு பொருளாதார நிபுணரா ஒருவேளை நோபல் பரிசு கூட வாங்கியிருப்பாரு. ஆனா அதே சமயத்துல அவருக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்திய உலக எக்கானமியுடைய ஃபாதர் அப்படின்னு பார்க்கும்போது ஆடம் ஸ்மித் சொல்லுவோம். ஆடம் ஸ்மித் அவார்டு அவருக்கு கிடைச்சிருக்கு. இந்திய பிரதமர்களே இதுவரைக்கும் இருந்த பிரதமர்கள்ல பாத்தீங்கன்னா நேரு தான் வந்து லண்டன்ல படிச்சுன்னு வந்தாரு, பாரிஸ்டர். நேருவை விட அதிகம் படித்த ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து நிச்சயமா மன்மோகன் சிங் தான். அவரை வீக்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகம் படிச்சதுனால சொன்னாங்களோன்னு தெரியல. அவர் வீக்கஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. 2004 இருந்து 2014 வரை உள்ள காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 2008லயே அவர் வந்து நிறைய சிக்கல்களையும் சவால்களையும் பண்றாரு. அது காரணம் வந்து அந்த நியூக்ளியர் டீல் தான். அதுல வந்து தப்பு சரி அந்த மாதிரி நிறைய கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட அவரை நிறைய விமர்சனம் பண்ணினாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல அவருக்கு எது சரின்னு பட்டுதோ அதை பண்ணினாரு. அவருக்கு நிறைய வந்து தன்மானமுள்ள எந்த அரசியல்வாதியும் எந்த மனிதனும் இப்படி இருக்க மாட்டான் அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. ஆனா மன்மோகனை ரொம்ப அருகில் இருந்து ரொம்ப பக்கத்துல இருந்து கவனிச்சவங்களுக்கு தெரியும் அந்த அவமானங்களையும் அந்த பெயர்களையும் அவர் வந்து இந்தியாவுக்காக இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக தான் சகிச்சிட்டார்.
ஒரு தனி மனிதன் வந்து இவ்வளவு அவமானங்களையும் சகிச்சுக்கணுமா? நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து அவருக்கு வந்து எதிர்கட்சிகள் கிட்ட இருந்தெல்லாம் அவமானங்க, இல்ல சொந்த கட்சி கிட்ட இருந்தே வந்தது. அவர் என்னெல்லாம் சொன்னாங்க நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நான் சொல்லி இல்ல அந்த அந்த வார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நீர்த்து போயிருச்சுங்க. நரேந்திர மோடி வந்து அவரை வந்து பார்லிமெண்ட்ல பாராட்டினாலும் அந்த சொற்களை அவர் நிலைச்சு நிக்கட்டும். மன்மோகன் சிங்குக்கு வந்து நீங்களோ நானோ வந்து சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அழகான வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இல்லைங்களா? நிச்சயமா காலம் வந்து நிச்சயம் அவரை சொல்லும். நிறைய வெளிநாட்டு நிபுணர்கள்லாம் கூட அவரை வந்து ஒத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து மன்மோகன் வந்து ஒரு அரசியல்வாதியா தான் வந்து அவரை வந்து பாக்குறோம் ஒழிய அவருடைய ஒரு பொருளாதார நிபுணரா அவர் அதிகம் கவனிக்கப்படல அப்படிங்கிற ஆதங்கம் எனக்கு இருக்கு. அவர் எப்பவுமே வந்து என்ன சொல்லுவார், அவர் வாட்ச்மேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அப்படிலாம் இல்லைங்க. இந்த நாட்டுக்காக இது பண்ணினார். அவர் வந்து இந்திய பொருளாதாரத்தை மட்டும்தான் நினைச்சார். எப்பவுமே வந்து அவரு ரொம்ப சிம்பிளான அரசியல்வாதி. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம அரசியலை பத்தி பேசும்போது 1999 வந்து ஒரு சவுத் டெல்லி லோக்சபாக்கு நின்று தோத்து போயிடுறாரு. அப்ப என்ன பண்ணினாருன்னா, அந்த கன்வெயன்ஸுக்காக ஒரு ஆர்த்தர் கிட்ட, ஒரு ஜேர்னலிஸ்ட் கிட்ட வெறும் 2 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. அத எலெக்ஷன்ல தோத்த உடனே இல்ல இது வந்த உடனே தேடி புடிச்சு தான் வாங்கின பணத்தை கொண்டு போய் கொடுத்துடுறாரு. அப்ப வந்து குஷ்வந்த் சிங் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை வந்து பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அரசியல்வாதியை நான் இதுவா சொல்லல, நேர்மையான அரசியல்வாதிகள்ல வந்து நிச்சயமா அவர் இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி அவர் வந்து இன்ன வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து தடுமாற்றங்கள் இருக்கும். ஒரு அமைச்சர்கள் வந்து தப்பு பண்ணினாங்களே ஒழி அவர் மேல வந்து எந்த ஒரு அலிகேஷனும் கிடையாதுங்க. இன்னும் கூட எங்களை மாதிரியான சீனியர் ஜேர்னலிஸ்டுக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா, பண்ணினாரு ஒரு 82 வயசு வரைக்கும் அவர் வந்து இந்த தேசத்துக்காக பண்ணினாரு. இன்னும் கூட நம்ம அவங்களை பயன்படுத்தி இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து நாடு முன்னேற்ற பாதையில் செல்கி, நான் யாரையும் குறை சொல்ல அரசியல் பேசவும் விரும்பல. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், எங்களுடைய ஆட்சி வந்த உடனே இந்திய நாட்டினுடைய கடன் அடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு சர்வதேச அரங்குல நல்ல பேர் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உள்நாட்டுல இருக்கிற லோக்கல் நல்லா இருக்காங்களா? இல்லையே. 10 வருஷத்துக்கு இருந்த ரைஸ் பிரைஸ் வந்து அப்போ ஒரு 30-35 ரூபாய்க்கு வந்து 1 கிலோ அரிசி கிடைச்சது. இன்னைக்கு வந்து ஒரு காமன் மேன் நல்ல அரிசியை வாங்கணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு 60 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்போ வளர்ச்சிங்கிறது வந்து இல்ல, நாங்க வளர்ச்சின்னு சொல்றது வந்து வெளிநாட்டுல வந்து இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல பேரா, இல்ல உள்நாட்டு பணியந்தன் வந்து எப்ப சந்தோஷமா இருக்கானோ அதாங்க வளர்ச்சி. அதை வந்து மன்மோகன் செஞ்சு கொடுத்தாரு. அதனாலதான் அவர் காலகட்டத்தில் நிறைய வந்தது. உங்களுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. காமன் மினிமம் ப்ரோக்ராம் அவர் தான் கொடுத்தாரு. இன்னொன்று வந்து ரூரல் டெவலப்மெண்ட்ல வந்து இவ்வளவு நாள் வேலை திட்டம் அப்படிங்கறத அமல்படுத்தி கொடுத்தாரு. அவரோட நிறைய சொல்றதுக்கு சொல்லிட்டே போலாம். அவருக்கு வந்து மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் மேல ஒரு அபரிமிதமான ஒரு அக்கறை இருந்தது. அதுக்கான அவர் திட்டங்கள் வந்து நிறைய போட்டாரு. இன்னைக்கு இருக்கிற பல திட்டங்களுக்கு கூட இவங்க வந்து கொஞ்சம் மாத்திருக்காங்களே உடைய அடிப்படை வந்து நிச்சயமா வந்து இந்த 100 நாள் திட்டம் அது எல்லாமே கூட வேலை திட்டம் எல்லாமே கூட இவாளோட அது ஜவஹர் ரோஜ்கார் யோஜனாங்கிற ஒரு இருந்ததை தான் மாத்திருக்காங்களே ஒழிய மற்றபடி அவருடைய திட்டங்கள்ல யாருமே கை வைக்க முடியாதுங்க. ஏன்னா அது வந்து கிராஸ் ரூட் லெவல்ல காமன் மனிதன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக போடப்பட்ட திட்டம். ஆமா. இப்போ இன்னொரு விஷயம், நம்ம இப்போ பேசிட்டு இருக்கும்போது மிடில் கிளாஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுல அவருக்கு அதிக விதமான வந்து அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல நாங்க பாக்குற விஷயம் என்னன்னா, எங்க ஸ்டேஜ்ல இப்போ நாங்க வந்து காலேஜ் படிக்கிறோம்னா எங்களுக்கு வந்து இப்போ லோன் கொடுக்கறது ஒரு சில கிரைட்டீரியாலாம் வச்சிருக்காங்க. எங்க அப்பா காலகட்டத்தில் அவங்கெல்லாம் பண்ணும்போது, நான் சொல்றது 2000 அந்த டைம்ல சொல்றேன், 2000 காலகட்டத்தில் அந்த டைம்ல பண்ணும்போது நம்ம யார் வேணாலும் லோன் எடுத்துக்கலாம், அதுவும் படிக்கிறதுக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டங்கள்லாம் சேர் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, கல்வி கடன் வந்து கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு என்ஜினியர்ஸ், இவ்வளவு டாக்டர்ஸ், இவ்வளவு அகாடமிஷியன்ஸ் வந்திருக்காங்க வெளிநாட்டுல. பூரா ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில வந்து கல்வி வந்து அடிப்படை. அதான் காமராஜர் அதை தான் பண்ணினார். மன்மோகன் அதை கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தினார். மன்மோகனும் கூட வந்து இந்த காலை உணவு திட்டங்களை வந்து வடகிழக்கு மாகாணங்கள்ல கொஞ்சம் பண்ணி கொடுத்தாரு. அது வந்து கல்விக்காக அவர் நிறைய பண்ணினார். அவரை நம்ம சரியானபடியா நம்ம அவரை வந்து போர்ட்ரேட் பண்ணல போல இருக்கு அப்படின்னு. மன்மோகனுடைய அருமையை நம்ம இன்னும் உணர்ந்து கொள்ளலை அப்படின்னு தான் எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஆதங்கம் இருக்கு. ரொம்ப எளிமையான மனிதர். பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆர்பிஐல ரிசர்வ் பேங்க்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க கிட்ட பிஎஸ்ஆ இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவர் டேபிள்ல இருக்கிற அந்த காலிங் பெல் அவர் அடிக்கவே மாட்டார். ஒரு முடிஞ்சுதா, ஒரு ஃபைல் பார்த்துட்டாரா, கையெழுத்து போட்டாரா, தானே எடுத்துட்டு அந்த டேபிளுக்கு போவாருன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு லேண்ட்லைன் ஃபோன் மட்டும்தான் இருக்கும். 8 மணிக்கு மேலே யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாருங்க. அவரோட சொத்துன்னு இன்ன வரைக்கும் வந்து 92வது வயசுல கூட அவர் வச்சிருக்கிறது ஒரு சின்ன ஹால்டான்னு சொல்லிட்டு ஒரு மெஷின் வச்சிருப்பார், டைப்ரைட்டர். அதுல வந்து அவரே வேகமா அடிப்பார். ரொம்ப வேகமா அடிச்சிருக்கார். அதை நானே அந்த காலகட்டத்துல பார்த்துருக்கேன்.
அந்த ஒரு யாரையுமே வந்து அவர் கஷ்டப்படுத்தாத தன்னுடைய வேலை தனக்கு தான் அப்படின்னு நினைக்கிறவர் ஒரு மனுஷர். அதே மாதிரி அவரோட மாருதி 800 தான் அவரோட வண்டின்னு சொல்லி டெல்லியில சிரிப்பாங்க. அந்த இதுல தான் இவரும் வேகனார் வச்சு ஓட்டி பார்த்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால். அந்த மாருதி 800 அவரே தான் டிரைவ் பண்ணிட்டு வருவாரு. அந்த டிரைவர் யாருக்கு எதுக்கும் யாரையுமே அவர் வந்து இது பண்ண மாட்டாருங்க. தன்னோட வேலையை தானே பண்ணிப்பாரு. சில சமயங்கள்ல வந்து மன்மோகனை வந்து ஓரளவு பார்க்கும்போது வந்து அவர்கிட்ட வந்து உங்களுக்கு சஞ்சய் பாரு தெரியும் இல்லையா? சஞ்சய் பாருவோட அவரோட பார்வையில இருந்து கூட பார்க்க தோணும். பார்க்க தோணும் போது வந்து இப்படிப்பட்ட ஒரு அபூர்வ மனிதரா அப்படின்லாம் இருக்கும். நிறைய விஷயங்கள் விவாதிச்சிருக்காரு. ஒரு முடிவு எடுத்த உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வந்து நம்பர் 10 ஜன்பத் ரோடோட சர்வெண்ட் அப்படிங்கிற மாதிரி பப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அவரோட தனக்கு சரின்னு பட்டதை பண்ணினாரு. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஆமாம், நாங்க கூட இப்போ இன்னும் சொன்னீங்கன்னா கூட இப்ப இருக்கிற பல அரசியல்வாதிகளுக்கு நான் ஒரு பேச்சோ ஒரு ஸ்கிரிப்டோ இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. உங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு வந்திருக்கு. அரசியல்வாதி பேசுற எல்லாத்தையுமே ஒரு டீம் எழுதி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மன்மோகனுக்கு எழுதி கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க பிறந்துதான் வரணும். அவரே ஒரு 1000 புத்தகங்களுக்கு சமம். ரொம்ப அழகா உருது பேசுவார். அவர் வந்து பாகிஸ்தான்ல பிறந்ததுனால அவர் வந்து படிச்சது வந்து உருது மீடியம்ல தான் படிச்சு வந்தாரு. உருது ரொம்ப நல்லா பேசுவார். அவருக்கு ஹிந்தியில பேசணும் அப்படின்னு இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவார், அவரோட ஸ்கிரிப்டை அவரே தான் உருதுல எழுதி பேசுவார். அதனால அவருக்கு ரொம்ப இதாக இருக்கும். பல பாஷைகள் கற்றுக்கிறதுலையும் அது இருக்குது. கடைசி வரைக்கும் ஒரு அந்த இது அலுவலகங்கள் அங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு பஞ்சாபி, அதில் வந்து குர்முகி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜை அதை வந்து இனிமே வந்து தன்னுடைய தாய்மொழியை வந்து மறக்காத ஒரு மனிதர் வந்து மன்மோகன். அடுத்தது என்னன்னா, இப்போ அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. உங்க கொஸ்டின்ல ஒரு சின்ன மாற்றம். மன்மோகன் மீது குற்றச்சாட்டுகள் கிடையாது, அவரது அமைச்சரவையில் இருந்தவர்கள் மீது குற்றச்சாட்டு. அவர் நடவடிக்கை எடுக்கல அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அந்த கூட்டணி தர்மம்ங்கிறது போய் எல்லாத்தையும் சகிச்சுட்டு தான் போகணும் போல இருக்கு. இன்னொன்னு வந்து மன்மோகன் வந்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பிரதமர் அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவரும் வந்தாரு 1999ல நின்னார். நீங்க தேர்ந்தெடுக்கலங்கிறதுக்கு வந்து தப்பு உங்ககிட்ட தான், மன்மோகன் கிட்ட கிடையாது. இத்தனைக்கு பாத்தீங்கன்னா டெல்லி சவுத் கன்ஸ்டிட்யூன்சி இஸ் வெரி ஸ்மால் ஒன்னு. அதனால அவர்ல இது பண்ண முடியல. அவர் வந்து அஸ்ஸாம்லயும் ராஜஸ்தான் ராஜ்யசபா எம்பியாவும் இருந்தாரு, ராஜ்யசபா எதிர்கட்சி தலைவராகவும். இன்ன வரைக்கும் மன்மோகன் சிங் மேல இவர் இப்படி பண்ணினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எப்பொழுதுமே எழுந்ததில்லை. அவர் மேல அவர் காலகட்டத்தில் இருந்துச்சு. அவர் அமைச்சரவையில இருந்தவங்க பண்ணினாங்க. சரி, அமைச்சரவையில் இருந்தவங்க பண்ணினதுனால அவர் உடனே நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்தில் அவர் இல்லை. அவர் வந்து பிரதமருங்கிற பதவியை பார்த்தாரு ஒழிய கூட்டணியை சமாளிக்கிறதெல்லாம் ஒரு தேர்ந்த அரசியல்வாதியோட வேலை. அதனால மன்மோகன் அந்த குற்றச்சாட்டு அவர்கிட்ட சொன்னாலுமே அவர் வந்து நிறைய சமயத்துல சஞ்சய் பாரு அதை பத்தி கேட்கும் போதெல்லாம் அவர் ஒரு சின்ன சிரிப்பை தான் உதுத்துட்டு போவாரே ஒழிய அந்த சிரிப்புல என்ன இருக்கும்னா, இதுக்கெல்லாம் பதில் நான் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி இல்லை, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நான் நியாயமான மனுஷனா தானே இருந்தேன் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமும் தான் நான் பார்த்தேன். மன்மோகன் இந்த சீரியஸான பர்சனாலிட்டின்னு நினைப்பாங்க. நிறைய பேசுவாரு, நிறைய சிரிப்பாரு, நிறைய பஞ்சாபி ஜோக்ஸ் பண்ணுவாரு. எல்லா பஞ்சாபியும் மேல அவர் ஒரு ரொம்ப கலகலப்பான மனிதர் தான். ஒரு நல்ல தலைவரை நம்ம வந்து இப்போ மிஸ் பண்றன்றது இந்த ஒரு காணொலியிலேருந்து எனக்கு தெரியுது மேம். ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு அந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இவரை மாதிரியான ஒரு ஆளுமை கொண்டவங்க இப்போ கொஞ்சம் குறைவா. ஆனா அவருக்கு பாவம், அவர் வந்து நமக்கு பிரதமரா இருக்கும்போதே, பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி 2008லயே அவர் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமும் ஒரு 2 தடவை பண்ணியிருக்காரு. அந்த உடல்நிலையை வச்சுக்கிட்டும் அவர் வந்து இந்திய பொருளாதாரம் பத்தி நினைச்சது, காமன் மேனோட ஒரு கேஸ் வேலையை இது பண்ணதோ இல்ல ஒரு எந்த ஒரு பிரைஸை இது பண்ணும் போதோ அவர் 1008 இது பண்ணினாரு. அந்த மாதிரியான பொருளாதார நிபுணர்கள் இப்ப இல்லை அப்படிங்கிறது தான். சிதம்பரமே பல சமயங்கள் இவரை பார்த்து வியந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, சிதம்பரத்தினுடைய பல இதை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, பல அவருடைய சந்தேகங்களுக்கு வந்து அவர் இது பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம எவ்வளவுதான் பிரில்லியண்டா இருந்தாலும் நம்ம தி பெஸ்டா இருக்க முடியாது. அதுல இருக்கிற குறைபாடுகளை வந்து அவர் சரியா பண்ணி இது பண்ணினாரு. அவர் RBI கவர்னரா இருந்தாங்க சொன்னீங்க. அந்த காலகட்டத்தை நான் போய் பார்த்தேன் 1980களில். அந்த டைம்ல அவர் இருக்கும்போது இந்த கம்ப்யூட்டரைஸ்லாம் வந்து இப்போதைக்கு ஃபேமஸா இருக்கு. ஆனா அந்த டைம்ல இந்தியாவுக்கு கம்ப்யூட்டரைஸ் கொண்டு வந்து அதை RBIல வந்து வச்சு அதை RBI மூலமா வந்து எல்லா பேங்க்ஸ்க்கும் மூவ் பண்ணாரு மேம். அந்த ஒரு மூவ்மெண்ட் எப்படி மேம்?
நிச்சயமா அது ஒரு ரெவல்யூஷன் தாங்க. ம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து இப்பவே இருக்கு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா புதுசா ஒண்ணு நுழைக்கணும்னா 1008 இடங்கள்ல கையெழுத்து வாங்கணும். ம். இந்த தபால்ங்கிறது வந்து உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கே வந்து 6 மாசம் ஆயிரும். Correct. அந்த இதுல வந்து ஒரு விரைவா ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல இதை வந்து நுழைச்சதுல வந்து அவருக்கு வந்து வேலை சீக்கிரம் ஆகணும்னு நினைப்பாரு. யார் இருந்தாலும் தன்னையும் தன்னுடைய குழுவையும் தன்னுடைய அணியையும் வந்து சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் வச்சுக்குவாரு. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேகத்தை இவர்கிட்டயும் நம்ம எதிர்பார்க்கலாம். மேம் இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, இதில் அவரோட பர்சனல் லைஃப் எப்படி மேம் இருந்தது? நீங்களும் அதில் வந்து அவரை மீட் பண்ணியிருக்கீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேம். நாங்க வந்து ஒரு தடவை வந்து மன்மோகனோட வீட்டுக்கு போயிருந்தோம். எங்க டீமோட ஒரு இன்டர்வியூக்காக போயிருந்தோம். அப்போ அவர் வந்து நிறைய அந்த பொருளாதாரம் பத்தி தான் பேசினார். அரசியல் பத்தி அவ்வளவா பேசல. ஒரு புத்தகம் பத்தி அதை பத்தி பேசிட்டு இருந்தாரு. அப்போ எங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்க அணியில இருந்த எல்லாத்துக்கும் எங்க டீம்ல இருந்த எல்லாத்துக்கும் டீ சர்வ் பண்ணாங்க. சரி கண்டினியூட்டி போயிட்டுமே அப்படியே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டீயை குடிக்காம விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து டீ ஆறி போயிடுச்சு. மறுபடியும் பார்த்து குர்ச்சரன் வந்து எல்லாத்துக்கும் 2வது டீ கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு டிரைவர் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் சரியான ஹீட்ல இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு அனுசரணையா செய்வாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மன்மோகனுக்கு 3 பொண்ணுங்க. அதுல வந்து இவங்க உபீந்தர் வந்து அசோகா யூனிவர்சிட்டியில வந்து ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா இருந்தாங்க. அவங்களும் நிறைய புக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. அதுல வந்து சில சர்ச்சைகளை வந்து கிளப்பினாங்க. அப்பவும் வந்து அப்போ அதுக்கு வந்து அவங்க சமாளிக்க தெரியல உபீந்தருக்கு. ஆனா மன்மோகன் ரொம்ப அழகா அந்த பிரச்சனையை கையாண்டாரு. அவங்க 2வது பொண்ணு வந்து ஆனந்தில் இருக்காங்க. அவங்களும் புக் எழுதியிருக்காங்க. அவங்க பேர் தமன் சிங் சொல்லிட்டு. அவங்க 9/9 சொல்லிட்டு நிறைய நாவல்லாம் பண்ணியிருக்காங்க. 3வது பொண்ணு வந்து அம்ரித் வந்து யுஎஸ்ல வந்து இது அட்வொகேட்டாக இருக்காங்க. ஒரு அழகான வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து அழகானதா இருக்கும், நிறைவானதாகவும் இருக்கு. அதையும் தாண்டி மன்மோகனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது வந்து ஒரு பயனுள்ள வாழ்க்கையா மற்றவங்களுக்கு நம்ம அவருடைய வாழ்க்கையிலிருந்தும் கற்றுக்கலாம். அவர் நமக்கு பண்ணி கொடுத்த அந்த எக்கனாமிக்கல் அந்த பாலிசிஸ்ல இருந்தும் நம்ம நிறைய கற்றுக்கலாம். நிச்சயமா மன்மோகனுடைய ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு அணுவுமே வந்து ஒரு பயனுள்ள ஒரு மனிதராக தான் நான் பார்க்குறேன். ஆனால் என்னவோ தெரியல இன்னுமே எங்களை மாதிரியான ஒரு பத்திரிகையாளர்களுடைய ஆதங்கம் என்னன்னா இந்த தேசமும் அரசியல்வாதிகளும் அவரை சரியா புரிந்து கொள்றதுக்கான காலம் வரலைன்னு சொல்லிட்டு. ஆனா அதற்காக வந்து மன்மோகன் சிங் கவலையே பட வேண்டாம். ஒபாமால இருந்து எல்லா அரசியல்வாதிகளுமே அவருக்கு வந்து அழகா அங்கீகரிச்சாங்க. அதுக்கு அங்கீகாரமான சர்வதேச விருதுகள் பல வாங்கிட்டாரு. அதனால நிச்சயமா சந்தோஷமான மனிதரா ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து அவர் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்திச்சுக்கலாம். ஸோ அவரோட 92வது பிறந்த நாளுக்கான ஒரு சிறப்பு காணொலி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து நமக்கு நிறைய ஒரு புதுவிதமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மேம் கிட்டேருந்து நமக்கு தெரிஞ்சுது. ஆஸ் அ ஜேர்னலிஸ்டாக நீங்கள் ஃபைனலாக அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிற ஒரு விஷயமா என்ன மேம் இருக்குது? மன்மோகன் சிங் கிட்ட நம்ம கற்றுக்க நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நிச்சயமாக அவர்கிட்ட இருந்த அந்த சிம்பிளிசிட்டி எளிமையை கற்றுக்கிட்டாலே உங்களுக்கு எல்லா வெற்றியும் வந்துடணும். 2வது ஹார்ட் ஒர்க். எப்போவுமே அவர் ஹார்ட் ஒர்க் பண்ண தயங்கவே மாட்டார். இப்போ கூட மன்மோகன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது படிச்சுட்டு தான் இருப்பார், இல்லைன்னா எழுதிட்டு தான் இருப்பார். அந்த ஒரு இதை வந்து தன்னை எப்போவுமே வந்து புதுசாகவும் ஒரு இளமையாகவும் வச்சுட்டு இருப்பாரு. அதுதான் அவருடைய வெற்றி. அது நம்ம இருந்தாலே நாமளே வந்து அந்த உயரத்தை அடைய முடியாட்டியும் கூட பாதிக்காம போகலாம். நம்ம இப்போ மன்மோகன் சிங்கை பற்றி நிறைய பார்த்துட்டு இருந்தோம். இதை இன்னமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்னும் இதை இன்டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் அப்படின்னு சொல்றவங்க அக்ஷய் கண்ணா நடிச்ச படம் சார். அக்ஷய் கண்ணா நடிச்ச படம். அதை எழுதினது வந்து சஞ்சய் பாருன்னு சொல்லிட்டு பிரதமருக்கு வந்து அப்போ வந்து ஆலோசகராக இருந்தாரு. அவர் பெரிய எக்கனாமிஸ்ட், ஜேர்னலிஸ்ட். பின்னாடி அவர் வந்து நரேந்திர மோடி கிட்டையும் வேலை பார்த்து ரிசைன் பண்ணாரு. பட் ரொம்ப அழகா அந்த காலகட்டத்துக்கு நீங்க ஒரு விசிட் போயிட்டு வந்துடலாம். 2004 இருந்து 2014 வரைக்கும் என்ன நடந்தது, ஒரு பிரதமர் அலுவலகம் எப்படி இருக்கும், பிரதமருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத வந்து ரொம்ப அழகா அதுல விவரிச்சிருப்பாரு. நிச்சயமா அது வந்து உங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இல்லை அரசியலுக்கு வரணுங்கிறவங்களுக்கு, அரசியலை பற்றி யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துக்கலாம். முக்கியமாக இப்போ நம்ம எதுக்கு இந்த காணொலி மேக் பண்ணுறோன்னா நிறைய பேருக்கு அவரோட ஒரு அருமை தெரியாமல் இருக்குது. நிறைய பேர் அவரை வேல்யூ பண்ணாமல் இருக்காங்க. இப்போவும் நிறைய பேர் கிரிட்டிசிசத்துக்குள்ளே தான் அவர் ஒன்று வச்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த கிரிட்டிசிசம்லாம் நம்ம தாண்டி நம்ம அவரை பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில படங்கள் தான் இருக்கு. அவரோட என்ன பொறுத்தவரையில ஒரு மூத்த பத்திரிகையாளராக நான் அவரை வந்து ஒரு பலவீனமான பிரதமராக பார்க்கல, ஒரு வலிமையான ஆளுமையா பார்க்குறேன். அதனால தான் நம்ம இன்னைக்கு முன்னோக்கி போய்கொண்டிருக்கோம். இப்போ நம்ம என்னதான் நம்ம முன்னோக்கி இருந்தாலும் நம்ம ஜிடிபி முதற்கொண்டு அவர் ஏற்கனவே செகண்ட் ஜிடிபியாக நம்மளை மூவ் பண்ணி வச்சிருக்காரு மேம். நான் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தேன்.
ஆமா 2000 பிஸ்கல் டெபிசிட்டுக்கும் ஜிடிபிக்கும் இருந்த அந்த டிஃபரன்ஸை வந்து அவர் சரி பண்றதுக்கு அவருக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. யூஆர் டாக்கிங் அபவுட் 1991 வந்து அந்த வேலையை வந்து அவர் ரொம்ப அழகா பண்ணினாரு, ரொம்ப சரியா பண்ணினாரு. பின் விளைவுகள் இல்லாம அந்த பிரச்சனையை அவர் சமாளிச்சார். சமாளிச்சு. ஸோ அதுதான் அவர் வந்து இப்போ இருக்க ஜிடிபிலாம் நம்ம இப்போ 3rd 2nd போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அதுக்கான அடித்தளம் அவர் போட்டது தான். இங்கே இருக்க நிறைய எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் அவர் கொண்டு வந்தது தான். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த காணொலியை மேக் பண்ணோம். ரொம்ப நன்றி மேம், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த விஷயத்தை நன்றி வணக்கம்மா. பகிர்ந்ததுக்கு. நன்றி வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.